Hello friends, welcome to my channel. So group 4 notification release ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்போ தான் படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் முன்னாடியே படிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாகவே படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததில் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காமல் எல்லோரும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ புதுசாக படிக்கிறவங்க இந்த 2 மாதத்தில் குரூப் 4 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஸ்மார்ட்டான மெத்தடில் படிக்கணும். ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே மேம், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஸ்மார்ட்டான மெத்தடில் படிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கேன். பட் எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் இந்த மாதிரி புதுசாக படிக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய மெத்தடில் படித்தா மட்டும் கண்டிப்பாக குரூப் 4 சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 4 சிலபஸ் படி தமிழ், மேக்ஸ், ஜிகே ஸோ இது எல்லாமே நம்ம படித்தாகணும். தமிழில் பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க நம்ம இலக்கணத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழை நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க. ஸோ அப்படி படித்தா கூட சிலபஸை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழுக்கு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட படித்தா கூட தமிழ் சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் புதுசாக படிக்கிறவங்க சிலபஸ் வைஸ் படிங்க. கொஞ்சம் ஈஸியாக நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த கம்மியான நாட்களில் நம்ம மேக்ஸில் டாபிக் வைஸ் பார்த்தா எல்லா மேக்ஸ் டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா மேக்ஸுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாபிக் வைஸ் பார்த்து எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 500 சம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீசனிங்க்கும் அதே மெத்தடில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்தா கூட கான்செப்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கூட டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்தால் கூட நமக்கு தான் லக்கு. ஸோ அதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 500 சம் சீரீஸையாவது கட்டாயம் எல்லோரும் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜிகேயில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் ஜிகே லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உள்ள ஜிகே லெசன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டால் கூட 65 மார்க்குக்கு மேலே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த ஜிகே லெசன்ஸ் எல்லாத்தையுமே கட்டாயம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மெத்தடில் படித்தா ஜிகேயில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எல்லாத்துக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மெத்தடில் படித்தா ஈஸியாக இந்த 2 மாதத்தில் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் படிங்க. ஸோ தமிழ் சிலபஸ் வைஸ் படிங்க. மேக்ஸ் 500 சம் சீரீஸ் பாருங்கள். ஜிகேயில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாத்தையுமே கட்டாயம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.